இப்படி பொய்யா தலைவரே இப்படி உண்மை இங்க வெளியில வந்துருச்சு. நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டுருக்கான். இன்னாரு சிஎம்ஏ படிச்சிட்டு என்ன பண்ணி என்னடா பண்ண? என்னத்த பண்ணாலும் தலைவர் மனதுல பாதியத்தானே பிடிச்சிருக்கோம். முழுசா அபகரிக்கிற மாதிரி பிளான் சொல்லுங்கடா. தலைவா பேசாம அவனை தூக்கிடுவோமா? ஏன்டா கொத்துக்கறி போடுறக்கா? நல்லா சொல்றாங்கடா பிளான். தலைவரே பேசாம நீங்க தீ குளிச்சுங்க. ஆத்திர அவசரத்துக்கு 5 கொடுத்து உதவுறாரு. அவரை போய் தீ குளிக்க சொல்றீங்க. செத்துட்டு போனா யாருக்கா போய் கையெழுந்துருது? வாடா. ஓ விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அடுத்த வருஷம் சிஎம் பர்த்டேக்கு தங்க தேரை இழுத்துருவோம். பேசாம தலைவர் படத்தை பச்சை குத்திருங்க. போயா போயா கொங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில போய் சேரக்கூடாது பிளான் பண்ணிக்கிட்டீங்க. ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. சொல்லு. அது வந்து தலைவரை என்னத்தை இப்படி பாக்குற? ஆளையும் காலையும் பார்த்தா தலைவருக்கு பிறந்த மாதிரி தெரியலடா சாமி. மொல்ல மாதிரி குண்டங்களா இனிமே செயற்குழு மாட்டுக்கோட்டையில தான்டா. வா இங்க. அரசியல் வட்டாரத்துல அடுத்த சிஎம் நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும் புகழ் வசந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும்? தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு 4 பேர் பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கணும். 4 பேர் பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இந்த பித்தலாட்ட அரசியலை விட்டுட்டு எனக்கு சின்சியரான ஃபாதரா இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன். எப்படி முடியும்? 18 வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக இழக்க முடியாது. அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது. நீங்க அப்படியே இருங்க, நானும் இப்படியே இருக்கேன். தாய் இல்லாத பிள்ளை தரதல்ங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு. நேத்து ஷூட்டிங்ல ஓ நீங்க கேளுங்க சார். மேடத்தை தூக்கிக்கிட்டு 4 ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார். நீங்க சர்ன்னு என்ட்ரி ஆகி எனக்கு தேவை சக்தி கோகோட்டி. வெரி குட் வெரி குட். இது வாங்கி அப்படி கடகடன்னு குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு கப்பா அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 48 ஃப்ரேம்ஸ்ல ஜகார்னு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு கிக் கொடுக்குறீங்க. ஏன் அது ஒரு 500 ஃப்ரேம்ஸ்ல எடுக்க முடியாதா? 500 ஃப்ரேம்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். 1000 பண்ணிக்கலாம். ஓகே மேடம். ஓகே கேமராமேன். ரெடி சார். வயசாகி போச்சேடா வேல்முருகா. சார் வயசுக்கு மீறி வெளியறிய பெருமூச்சு விட்டப்பா. ஒரு ஆணை ஒண்ணு நான் பார்த்தேன். சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். சிரிச்சா சிரிப்புல பச்சை தண்ணி பத்தி ஐயோ ஐயோ யார் நீங்க? ஓகே சவுண்ட் ரோலிங் ஆக்ஷன். எனக்கு தேவை சக்தி. கோகோட்டி. கக்கூஸ். ரூம்ல இருந்துட்டு வரட்டே ஹீரோ சார். கக்கூஸ். ஏய் கில்லாடிங்களா விடுங்க. அதான் ஹீரோ வரல. ஏய் வாய் வச்சிட்டு கம்முனு இரு. ஏய் என்ன ஒரு மாதிரியா பேசுற? ரொம்ப நாளாவே உன் மேல எங்களுக்கு ஒரு கண்ணுடி. தனியா மாட்டினா விட்டுருவாமா? ஹீரோ சார். ஐயோ அவன் குடிக்கிற டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்தாச்சு. நேரம் புடுங்கி இருக்கு அவனுக்கு. டைரக்டர் சார். நீ என்னதான் கத்துனாலும் யாருக்கும் காது கேட்காது. எல்லாரும் காதுலயும் பஞ்சு வச்சாச்சு. என்னயா ஹீரோயினையும் காணா ரவுடிங்களையும் காணா? என்ன மாம்சு ஸ்டொமக் ப்ராப்ளமா? காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க? இல்ல மாப்ள, தாதானும்னா சில இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு. எவன் கொள்ளை அடிச்சாலும் இங்கதான் வந்து பிரிச்சுக்கிருவேன். எவன் கொலை பண்ணாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிருவேன். இங்கேதானா? மாப்ள நீ தாதாவாகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு. வெரி குட். எப்படி? அங்க பாரு. ஒரு பொண்ண 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. ஏண்டா ஏதோ அடிவட்ட பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாப்புல சொல்ற. அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே உன் காதுல விழுகலையா? விழுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? போய் காப்பாத்து. மாம்சு அவங்க அங்க இருக்காங்க, நாம இங்க இருக்கோம். எப்படி மாம்சு காப்பாத்த முடியும்? ஏண்டா நீயே ஆளை கடத்த மாட்ட, கடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்ட. நீனா எப்படா தாதாவ எட்டி விழுத புர்ரா புர்ரா. என்ன மாம்சு தொங்குது? விழுதுடா தொங்கத்தானே செய்ய. நீ கெட்டியா புடிச்சுக்க. போடா 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 போடா.
கிரேட். எத்தனையோ சினிமால ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ எங்க இருந்தோ குதிச்சு வந்து காப்பாத்துவாரு. இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது என்ன காதுல பூ சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சிரிப்பேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது எங்க இருந்தா வந்து எப்படி சார்? கிரேட் சார், கிரேட். கைய கொடுங்க. லட்சியம் என்னது? நோ, அது வேற இது வேற, 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 அது வேற தப்பிச்சிட்டேன். வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. அம்மா டிபன் ரெடி. நாகரிகமா இருக்காது. ஐயோ, நம்ம அவசரத்தை யாருக்கிட்ட சொல்லி புரிய நம்மளை விட அர்ஜென்ட் பண்ணுங்க. உச்சை ஐயோ, அப்பா சொர்க்க வாசல் தந்துட்டியா? எல்லாம் போயிட்டல, போ போ போ. ஏன் இப்படி பொங்குறான்? ஒரு வாரம் அடிச்சுக்கிட்ட பகலியா இது? 7 சுருட்டுக்கு இலகாம 8வது சுருட்டுக்கு இலகிற நேரம் பார்த்து கொட்டாயில இடி இழுந்த மாதிரி இந்த இடி இடிச்சியே. ஏயா ஏன் உனக்கு மனசு இல்ல, மனச்சாட்சி இல்ல? யோ, உட்கார்ந்து சாப்பிடுற வயித்துல அடிக்கலாமியா? ஆனா கக்கிஸ்ல கொஞ்சம் அடி வைத்தாக்கே நீ நல்லா இருப்பியா? நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து என்னையா வந்து அத வந்து நிறுத்திட்டீல? போயா முடியுமா? நீ நான் சுருட்டு எடுத்து விடு. கக்கிஸோட உட்கார விட பிடிக்கானுங்க. எவனோ ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான். போற பக்கம் பார்த்து திரும்பி வந்துருவானோ? நம்ம அர்ஜென்ட் நமக்கு அப்பா. இப்பதான் கண்ணே தெரியுதப்பா. அட தட்டிட்டு போனவன் என்ன? உன் அப்பா விட்ட இடமா ஆத்தா விட்ட இடமா? உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்டா? மாச கணக்குலையா? இப்பதானே போனேன். நானும் வந்துட்டு தான் போனேன். இதென்ன பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்டேன்? ரொம்ப முட்டிட்டு வாயாலே சுருட்ட குடிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்கு. நீ என்னன்னா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய்? நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. ஐயோ, வாழைக்காய தாய புகை போட்டு படுக்க வைப்பாங்க. நீங்களே சுருட்ட பிடிச்சி எதையா படுக்க வைக்கிறியா? என்ன ஒருத்து வரான்? சக்கா போய் 1 மாசம் இருக்குமோ? சே, இங்க வர்றவும் பூரா ப்ரெஷர்லயே வரான். மாப்ள கொல. இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான கொலகாரனா இருக்க. மாம்சே, கொலை, வா ஓடிடலாம். டேய், செத்த புணத்தை பார்த்ததுக்கே இப்படி கை கால் நடுங்குதே. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியில செத்து போவருக்கு. ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சே, எவனோ கொன்னா எவனோ செத்தான். நாமே மாம்சே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க. சொன்னதை செய்யி. அப்படியா? சரி. ஆப்பண்டா. இதுனா நம்ம செல்ல இருந்து பேசக்கூடாதுடா. பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணணும். மாம்சே, உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி வா. எப்படி அந்த போன்ல எடுத்து உள்ள வை. இந்த லொகேஷன் வந்து என்னாச்சு? ஷூட்டிங் நடக்கலையா? அங்க பாருங்க, கொலை நடந்திருக்கு மேடம். அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம். நீங்க கிளம்புங்க. நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். இப்போ நீங்க கிளம்புங்க மேடம். சரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மேடம், நாம நம்ம வேலையை பார்ப்போம். சார், நாமெல்லாம் மீடியால இருக்கோம். நாம இந்த வேலையை செய்யாம வேற யார் செய்வாங்க? போன கூட. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹவ் ஆர் யூ? சார், பாபு நகர்ல பட்டப்பகல்ல நடு ரோட்டுல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார், நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு? சார், ஒரு சமூக போராளி சார். என்ன திருப்பி கேள்வி கேட்டீங்க. குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் பொறுப்பு. கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னமா இருக்கு? பார்த்தோம், போன் பண்ணா, அவ்வளவுதான் சார். இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு? உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அதேதான். அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. இங்கேயுமா நல்லா எடுத்தா நல்லா ஆடு. மேடம் வாங்க போலாம். டேய், போயிட்டாடா. என்னையா இது? இவனை நிக்க வச்சு பெருமூச்சு விட்டுருந்தாலே செத்துருப்பானே. இவனை எவையா கொன்னது? நானும் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்க யார் கொண்டான்னு? சரி விடியா. ஏற்கனவே இந்த ஏரியால 32 பேரை கொண்டு இருக்கானுங்க. அதை ஏன்டா கண்டுபிடிக்கலன்னு மேலிடத்துல இருந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. அதுல இது வேறயா? இது 33 சார். இத மட்டும் அக்கனையா சொல்லு சார்.
இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது கட்டளை சார். மணி என்ன? 2:30. வாங்க சார், போயிட்டு 3:30 வருவோம். மறுபடியும் வந்தாலும் அதே போர்டு அதே இடத்துல தான் இருக்க போகுது. மறுபடியும் 1 மணி நேரம் போயிட்டு வருவியா மூளை கட்டவன? என் மூளைக்கு தோணவே இல்லையா? பாவையா இவன். ஒருத்தன் கிடைச்சாலும் சரி 32 கேசி அவன் மேல ஏத்திடுறேன். ஏத்துங்க சார், ஏத்துங்க. ஏய் சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இது கொலையா தற்கொலையா? ஏய், இது என்ன டிவி ப்ரோகிராமா? பிச்சிருவா பிச்சி. இல்ல சார், இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது. நீ பாத்தியா? நீ பாத்தியாயா? யார் கொண்டதுன்னு சொல்லுங்கயா. மாம்சே என்ன மாம்சே? ஏத்துக்க. எத? அவர் என்ன கேக்குறாரு? யார் கொலை பண்ணான்னு கேக்குறாரு. அதத்தான் நீ ஏத்துக்க. எவனா கொலை பண்ணது நாமே ஏத்துக்கணும். என்னடா நீயும் கொலை பண்ண மாட்டேங்கிற, அடுத்தவன் பண்றதையும் ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அப்புறம் எப்படா நீ தாதாவாவ? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அப்படியா சொல்ற? தள்ளுங்கடே. இந்த கொலையை நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். தாதா! 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 மாம்சே சூப்பரா இருந்தது நல்லா மாம்சே. இருக்குல்ல? ஐயோ. கூட நானும் சேர்ந்து கோசம் போட்டேன்னா இன்னைக்குள்ள சட்ட திட்டத்துக்கு ஒரு நாயை கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புண்ணியவன் கொலை பண்ணி போட்டிருக்கேன். ஏத்துக்க. ஏத்துக்கிறேன். ஆ. இந்த கொலையை நான் தான் இந்த கொலையை நான் தான் பார்த்தேன்னு சொல்ல போறியா இல்ல நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? என்ன பெத்த அப்பா அம்மா பார்க்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீ ஏத்துக்கலான்னு பாக்குறியா? ஐயா ஐயா, ஐயா அவன் ஒரு அப்புறாணியா விட்டுருங்க. ஏய், என் அக்காவை கதற கற்பழிச்சா கண்டது நம்ம வெட்டி போட்டுக்கண்டா. அவனா? உங்க அக்காவையா? இருக்காதியா, நீங்க ஆளை மாத்தி கொண்டுட்டீன்னு நினைக்கிறேன். அவன் தான் இல்ல. அப்ப உங்க அக்காவுக்கு வயசு என்ன ஒரு இருக்கு? 60-65 இருக்கும். விடுங்க. வாடா. மாப்பிள்ள, என்னது? மாப்பிள்ள, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு. சின்ன மிஸ்டேக் தான் இவ்வளவு ரத்தம் கொட்டுதா? சந்தோஷமா? சார் வணக்கம் சார். என்னைய வசூல் பண்ண போலையா? சார் அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். இதுல பேசுறதுக்கு என்னையா இருக்கு? கையை நீட்ட போறா, காசு கொடுக்க போறானுங்க. சார் நம்ம போய் கை நீட்டோம்னா படம் பிடிச்சு பேப்பர்ல போட்டுறாங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க சார். காரி துப்பட்டும், மூஞ்சில வாந்தி கூட எடுக்கட்டும், அத பத்தி கவலை என்னையா நமக்கு? வர்றவன் போறவனுக்கு எல்லாம் காப்பி டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், மேலதிகாரிங்க வந்தாங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் 5 பத்துல முடியற காரியமா? அதுக்கு தான் ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். மொத்தமா அவனே கொடுத்துருவானே. ஐயோ, நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்வான் சார். என்னையா இது? இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு போயா? யோ சார், துட்டை எடுத்துட்டு ஓடிட மாட்டானே. ஐயோ, அவன் என் அண்ணன் பையன் சார். அப்படியா? இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியே, போயா? தேங்க்யூ சார். மறுபடியும் இங்கிலீஷா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். கிளம்புறேன் சார். போயிட்டு வா. எனக்கு வா. நான் சொன்ன புது ரூட்டுங்கிறது இதாம்ல. ஏரியா பூரா எல்லா கடையிலையும் சொல்லி வச்சுட்டேன். சாயந்தரம் போய் நின்று காலர் தூக்கிட்டு அப்படியே கையை நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன். இதுல எனக்கு என்ன லாபம்? ஐயோ, ஏல நான் சொல்லி சாயந்தரம் போய் நீ கை நீட்டினா அதுக்கு பேர் பீட்டு காசு. நான் சொல்லாமலே காலையிலே நீ கை நீட்டினா அதுக்கு பேர் மாமூல். முதல் 2 மாசம் சாயந்தரம் வசூல் பண்ணு, 3ஆவது மாசத்துல 2 சேர்த்து வசூல் பண்ணு. இப்படி நீ வசூல் பண்ண வசூல் பண்ண வசூல் பண்ண நீ தோதவாயிருவ. தோதா தோதா தாதா. சித்தப்பு. விடுறா விடுறா விடுறா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கலெக்ஷன் கிளம்பு கிளம்பு கிளம்பு. நான் மாமே முதல்ல மாதிரி கடகார பசங்களாம் காசு கொடுக்க மாட்டானுங்க. நம்மள மாரி வேறவனா பெரிய ஆள் உள்ள வந்துட்டானோ? நம்மள மீறி எவன்டா உள்ள வருவான்? ஒரு நாள் கலெக்டர் தாண்டா மச்சான் சரியா வரும். ஸ்டேஷன்ல ஐயா சொன்னாரு. இந்தாங்க. டேய் மாமே, அங்க பாருடா. ஹே, முதல்ல ஃப்ளவர் மார்க்கெட் அங்க பாருடி. விடு விடு டேய். இந்தாண்ணா. இந்தாங்க. ஐயே, அதோ பத்தி. அங்க வாங்கி இங்க. ஓ, ரியலி கிரேட். இவங்க இங்க வந்தா ஒரே டைட்டில் நான் எத்தனை தடவை தான் ரிப்பீட் பண்றது? என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க, பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக்கோட அச்சத்தை போக்குனீங்க.
மதர் தெரசாக்கு அப்புறம் அனாதை குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு காட்டுறீங்க. யார் சார் நீங்க? புரியலையே. ப்ளீஸ் டெல் மீ சார். நோ அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அவன் ஏதோ மந்திரிக்கிறான்டா. இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற ஏய் குரு, மேக்ஸிமம் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடுத்து தாதா தான். போ நான் வரேன் போ. காசு ஜாக்கிரதை. ஆ? ம். டேய் இவன் போலீஸ்காரனுக்கு குருவா இருக்கான்டா. 51 52 யாரா அது? பாதி பணம் தான் இருக்கு, மீதி பணம் என்னடா விடுங்க. அட, எச்ச, போடா. போடா.